ஹலோ காய்ஸ், ஒன் பார்ட் சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி குலையாமல் ஈஸியாக செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. குக்கரில் நல்லா ஹீட் ஆனதும் 200 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 தக்காளி, சின்ன தக்காளி எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு அதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கர்டு ஆட் பண்ணிக்கோங்க. கர்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணி 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இறக்கிக்கலாம். திரும்ப நம்ம இதை குக்கரில் ஆட் பண்ணி நம்ம தேவையான வாட்டர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவுங்கிறது வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அதையும் ஆட் பண்ணி எலுமிச்சம்பழம் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் 3 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா நமக்கு சுவையான டேஸ்டியான ஒன் பார்ட் சிக்கன் பிரியாணி ரொம்ப ஈஸியாக குயிக்காக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.